ஒருத்த வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னா காலையில் 5 மணிக்கே எழுந்திரிக்கணுமா. பட் ஆனால் நான் இன்றைக்கி 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். லைஃப் ஆஸ் அண்ட் ஃபிசியோ டே 12. பாஸ்ட் 3 டேஸாக லிட்டில் பிஸிஸாக இருந்ததுனால என்னுடைய லைஃப் ஆஸ் அண்ட் ஃபிசியோ சீரீஸை என்னால் கண்டினியூ பண்ண முடியல. பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நல்ல வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள், லிங்க்கு கீழே கொடுக்குறேன். கேஷ் யூஷுவல் மார்னிங் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்ததுனால காலையிலே எடிட்டிங் வேலையிலே இறங்கியாச்சு. நல்ல ஒரு படத்தை போட்டுட்டு எடிட்டிங் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். எவ்வளோ நேரம்? 2.5 மணி நேரம் எடிட்டிங் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டானதுனால சாப்பிட்டு ஒரு பெரிய ஸ்லீப்பாக போட்டுட்டேன். அதனால் 5 மணிக்கு தான் எந்திரிச்சிட்டே கிளினிக் கிளம்பி வந்தாச்சு. கிளினிக்கில் நிறைய வேலைன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ஜிம்முக்கு போனேன். நண்பர்களே, புது ஜிம் ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு வாரமாக சரியாக உடல் பயிற்சி செய்யாததுனால எனக்கு கோதாவில் இறங்கிட்டேன். இன்றைக்கி டேரெக்டாக ஃபுல் டே தான். ஒரு பிரேக் ஆகிடுச்சு, அதனால் சர்க்கியூட் போடுவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் பிரேக் எடுத்திருந்தாலுமே வீட்டில் புஷ்அப்ஸ் அண்ட் புல்லப்ஸ் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். அதனால் என்னுடைய மசில் மாஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ டேரெக்டாக நான் ஃபுல் டேக்கு வந்தாச்சு. நீங்களுமே ஒரு லிட்டில் பிரேக் எடுக்கிறீங்கன்னா தைரியமாக நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய ஒர்க் அவுட்ஸ்க்கே போகலாம். பட் ஆனால் அந்த பிரேக் டைமில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஏதோ ரன்னிங்கோ ஏதோ ஜாக்கிங்கோ நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த மசில் மாஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராது. அவ்வளோதான். தென் வீட்டுக்கு டின்னரை சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.